பார்க்க போகிற டாபிக் என்னன்னா வேஸ்ட் டு வெல்த். அதாவது இன்ட்ரடக்ஷன் என்னன்னா நம்ம கல்ச்சரில் வந்து ஃப்ளவர்ஸ்ங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்டு. ஃப்ளவர்ஸ் வந்து டெம்பிள்ஸில், பார்ட்டி ஹால்ஸில், அப்புறம் வந்து அந்த ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நிறைய இடத்துலலாம் வந்து அப்படியே போட்டுடுறாங்க. அந்த காஞ்ச பூக்கள்லாம் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பின்ல அப்புறம் வந்து ரிவர்ஸ்லாம் கலந்து விட்டுருவாங்க. அதனால வந்து டிசீசஸும் காசு ஆகுது, அப்புறம் காசும் வேஸ்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பொல்யூஷன்ஸ்லாம் ஏற்படுது. ஸோ வந்து அதை நம்ம எப்படி வந்து நம்ம ஒரு அதாவது ஒரு வேஸ்ட் ஃப்ளவர்ஸை வச்சு எப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வேஸ்ட் ஃப்ளவரை வச்சு என்னென்ன பொருட்கள் செய்யலாம்னா கேண்டில், சோப், பேப்பர், ஆயில், காம்பவுண்ட், மேன்யூ. ஸ்டார்ட். ஃப்ளவர்ஸ் வச்சு என்னென்ன திங்ஸ்லாம் செய்யலாம்னா கேண்டில், சோப், பேப்பர், எசென்சியல் ஆயில், மேன்யூ, சாம்பிராணி இதெல்லாம் செய்யலாம். ஓகே. அடுத்து ப்ராடக்ட்டில் வந்து நமக்கு மெயினாக யூஸ் ஆகிறது வந்து வேஸ்ட் ரோஸ் ஃப்ளவர்ஸ் தான். அது வந்து ஃப்ளவர்ஸ், ஹைபிசஸ், ஜாஸ்மின். இது வந்து ட்ரை டேட்ஸு அண்டு ட்ரைனிங்கில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நேச்சுரல் பைடர்ஸில் வந்து கவுடன்ஸு, அதுக்கப்புறம் சார்கோல் பவுடரு. நேச்சுரலாக வந்து சோப் செய்யறதுக்கு வந்து சோப் கோல்டு வேணும், கேண்டில் செய்யறதுக்கு வந்து கேண்டில் வேணும். இந்த ப்ராசஸ் வச்சு கெமிக்கல் ஸ்டார்ட். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கெமிக்கல் ப்ராசஸை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எசென்ஷியல் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட், அதாவது பாயிலிங் மூலமாகவும் ஸ்ட்ரீமிங் டிஸ்டிலேஷன் மூலமாகவும் இதை செய்ய முடியும். இது என்ன எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னா பெர்ஃப்யூம்ஸை யூஸ் பண்ணலாம், சோப்ஸை யூஸ் பண்ணலாம், அப்புறம் ஸ்கின் கேருக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து சோப்ஸ் வந்து அதாவது ஹெர்பல் சோப்ஸ்லாம் எப்படி செய்யணும்னா ஃப்ளவர் பவுடர்ஸையும் அண்ட் ஆயில்ஸையும் மிக்ஸ் பண்ணி வந்து நம்ம ஹெர்பல் சோப்ஸ் செய்யலாம். அதுக்கப்புறம் கேண்டில் வேக்ஸை வந்து எப்படி செய்யலாம்னா அந்த வந்து காஞ்சி போன அதில் வச்சோம், அதுக்கப்புறம் ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலை வச்சும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கேண்டில் வேக்ஸ் செய்யலாம். இந்த ஃப்ளவர்ஸ் வச்சு நம்ம அகர்பத்தி செய்யலாம். நேச்சுரல் பைடர்ஸ், கவுடம், சார்கோலை வச்சு செய்யலாம். காம்பவுண்ட்ஸ் அதாவது மேன்யூ, அதாவது இப்போ வந்து மண்ணில் வந்து வேஸ்டான ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு அதை மக்க வச்சு அதை எடுத்தால் நேச்சுரல் ஃபெர்டிலைசராக மாறிடும். ஹேண்ட்மேட் பேப்பர் அண்ட் கிராஃப்ட்ஸ் யூஸ், அதாவது இதெல்லாம் ஹேண்ட்மேட் பேப்பரும் உங்களுக்கே தெரியும். இது எந்தெந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம், க்ரீட்டிங் கார்டாக யூஸ் பண்ணலாம், வால் ஹேங்கிங், அப்புறம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். இது ஸ்டார்ட். ஃபைனலாக இதில் வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா வந்து இப்போ வேஸ்ட்டாக போகிற அந்த ஃப்ளவர்ஸை வச்சு நம்ம யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் செஞ்சுட்டோம். இதை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இப்படி செய்ய வேணா வந்து நம்ம கடையில் வந்து காசு கொடுத்து வாங்குறோம், அதுக்கு வந்து காசு நம்மளுக்கு வந்து மீதி ஆயிடுச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ. அவ்வளோதான்.